என்னதான் நடந்துச்சு? அப்ப வந்து எனக்கு 24, 25 வயசு இருக்கும். நான் வந்து எனக்கு ஃபீல் பண்ணுது. அப்ப வந்து மைனிங் ஏரியா தான் அதுவும். ஆனா பெருசா வீடு கட்டி ஆளுக்கு ஒரு ரூம். அப்போ அக்கா பெரியவங்க அண்ணன் எல்லாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. நாங்க 3 பேர் தான் இருந்தோம், 3-4 பேரு. சோ ஒருத்தருக்கு ஒரு ரூம். நான் வந்து நடு ரூம், அந்த தம்பி ரூம், இந்த அப்பா அம்மா ரூம். சோ அந்த பக்கம் வந்து குட்டை இருக்கு. அப்ப என்னோட ஜன்னல் வந்து அந்த ஈய குட்டை தெரியும். நான் வந்து மல்லாக்க படுத்திருந்தேம்மா. மல்லாக்க படுத்துட்டு எனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுச்சு. ஏன்னா அங்க அந்த கார்னர்ல வருது, ஃபீல் பண்ணுது. திருமணம் அது வேகமா வருது. அப்படியே வந்து என் முன்னுக்கு நிக்குதுல, அந்த ஜன்னல்ல கிட்ட படுக்கிட்டு நிக்குது. அந்த உருவம் வந்து பூமிக்கும் வானத்துக்கும் இருக்க கருப்பு உருவம். அது வர்றதுக்கு முன்ன நான் ஊழ விட்டுருக்கேன். நீங்க ஊழ விட்டீங்களா? நான் ஊழ விட்டுருக்கேன். அது அங்க வருது. அதான் நான் தூக்கத்துல ஊழ விட்டுருக்கேன். நான் மல்லாக்கப்படுத்து மேல வந்து உட்காந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படுக்காதீங்க, கெட்டதெல்லாம் வந்து மேல உட்காந்துக்கணும். சோ நான் வந்து ஜன்னல் பக்கமா ஒரு கிழிச்சு பட்டோமா. அப்ப இந்த கண்ணாடி ஜன்னல் இருக்கு, அந்த பக்கம் நான் ஒரு கிழிச்சு பட்டோன்னா என் முன்னுக்கு வந்து நிக்குது. அது வந்து எனக்கு புரியுது. அப்போ அது வந்து வேகமா வருது, எனக்கு தெரியுது. அது ஊழ விட்டு அப்புறம் சரி இப்படி திரும்பி பார்த்து கொண்டு பார்த்தா அது நிக்குது, வானத்துக்கும் பூமிக்கும். அதான் தெரியலமா, உங்களுக்கு அறியாமலே நீங்க ஊழ விட்டுருக்கீங்க. நான் ஊழ விட்டுருக்கேன். அந்த ஓனாய் ஊழ விடுமா பேய், அந்த சவுண்டு. அப்புறம் நம்ம விடிஞ்சு அப்பாட்ட கேட்டேன், எப்பா நான் ராத்திரி வந்து ஊழ விட்டேனாப்பா. ஆமா, ஏன் ஊழ விட்டேன்? எப்பா அந்த வீடு வந்து அவங்க கீழக்காரன் வீடு, அந்த பக்கம் வேகமா வருதுப்பா. அது வேகமா வந்து நான் மல்லாட்டப்பட்டு அப்படி திரும்பி படுத்தேன். ஒரு கிழிச்சு படுத்து ஜன்னல் பக்கமா தான் அது வந்து நிக்குது. ஆனா பயப்படல நானு. அந்த பயம்ன்றது வரல எனக்கு. அது பயந்தா தான் அது வந்து நம்மள தாக்கும்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து அந்த குட்டையில என்னை வந்து அப்பப்போ அது டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு இடத்துல பார்த்தப்ப சொன்னாங்க, இந்த ஜின்னு வளர்ப்பாங்களாம். அந்த ஜின்னு அந்த போத்தல்ல போட்டு இது பண்ணி எங்க வீட்டுக்கிட்ட அந்த குட்டையில போட்டிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்ன. அது போத்த இதா போய் வெளியாயிடுச்சு. சோ அது வந்து எங்க வீட்டுல டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ரொம்ப பேர் டிஸ்டர்ப் பண்ணி எங்க அண்ணன் ஒண்ணு இறந்துச்சு தெரியுமா? எப்படி? நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன், சபாவுக்கு போயிட்டேன். அந்த பிள்ளை இறந்துருச்சுல, எல்லாம் ப்ளூ பிளாக் ஆயிருந்துச்சா உடம்புலாம், கழுத்துலாம் ப்ளூ பிளாக் ஆயிருந்திருக்கு. அந்த பிள்ளை வந்து என்னாட்டமே இருக்கும். அப்போ எனக்கு அந்த சமயத்துல சாமி எல்லாம் வரும். உனக்கு ஒருத்தன் சாமின்ட்டு சொல்லிட்டு நான் ரொம்ப பக்தியானேன். நான் ரொம்ப பக்தி இல்லை, ஆனா எனக்கு வரும் குலதெய்வம்ட்டு நாகம்மான்ட்டு வரும். அப்ப நான் சாமி வேண்டி எனக்கு வேணும் அப்படின்னுட்டு நான் சபாவுக்கு போனேன். சாமி எல்லாம் ரொம்ப கும்பிடுறது இல்லை, நான் கும்பிடுவேன் ஆனா ரொம்ப இதா இது பண்ண மாட்டேன். சோ அந்த பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டு போயிருக்கேன், உனக்கு வரணும். அந்த பிள்ளைக்கு சாமி வரவே மாட்டேன்னு இருக்கு. அப்போ எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் அந்த ஒரு மஞ்சள், அது பேர் ராத்திரி சொல்லக்கூடாதுன்னுவாங்க, கயிறுன்னுவாங்க, மஞ்சள் கலர்ல போகுது எங்க வீட்டு முன்னுக்கு. உண்மையிலேயே போகுது. என்னது அது? உண்மையிலேயே அது போகுது. ஸ்னேக்லாம் அது வந்து அம்மா ஒரு சின்ன கோயில் கட்டி இருந்தாங்க. அந்த கோயில்ல வச்சுட்டு நான் வந்து சபாவுக்கு போகணும்னுட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து இல்ல, நாளைக்கு தான், இன்னும் 2 நாள் தான் போவீங்கன்னு. அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க அப்போ. சோ அவங்க வந்து பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியும். அப்பா அம்மா நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், வந்து எட்டி பாத்துட்டு இருப்பாங்க. அம்மா இறந்துட்டாங்க, 2 பேரும் இறந்து மறு வருஷம் நாங்க போறோம் சபாவுக்கு. சோ அந்த மாதிரி அண்ணன் அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கத்த, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அப்புறம் ஒரு நாள் இறந்துட்டா அந்த பிள்ளை. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் என்ன நடந்துச்சு நம்ம பேசுவோம். மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? இறந்துட்டு அந்த இதுதான் இது பண்ணிருக்கு. எது என்ன பண்ணிருக்கு? அந்த ஜின் என்ன பண்ணிச்சு? கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. அப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சபாவுக்கு போறதுக்கு முன்ன அது நடந்துச்சு. எங்க அப்பா அம்மா இறந்து ஒரு தடவை எங்க அக்கா வந்து எங்க அப்பா மாதிரியே வந்து நிக்கிதான். அவங்க அதை பார்த்து அலறி, அப்புறம் ஒரு தடவை எனக்கு வந்து ஒரு மாதிரியா வந்துட்டு என்னென்னமோ பண்ணிருக்கேன் சேட்டை. அவரு அந்த போய் முஸ்லீம் பாபாவை கூப்பிட்டு வர சமயத்துல நான் வந்து படிக்கல படிச்சுட்டு எனக்கு குளிர் தூக்கி அடிக்குதான். குளிர் தூக்கி
அட்டிக்குது, நான் என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன். அப்ப வந்து அவர் வந்ததும் அங்க உள்ள துணி சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்களா, எடுத்து மூஞ்செல்லாம் போட்டு மூடிக்கிட்டேன். சொல்லி சிரிக்கணும். அவர் என்னென்னமோ செஞ்சிருக்காரு. அப்போ என்னென்னமோ அவர்கிட்ட சண்டையை போட்டு இது பண்ணி அவருக்கு எனக்கு மந்திரிச்சு குடுத்துட்டு போயிட்டு அவரு சீக்கில விழுந்துட்டாரு. ஐயோ. அந்த ஜின்னு சொன்னாங்களா, அது பண்ண இதுமா எல்லாம் இறந்துட்டாங்க. எல்லாம் இறந்துட்டாங்க. வருஷத்துல இருந்தாங்க. ஒரே வருஷத்துல 6-7 பேர் இருந்தாங்க. ஒரே வருஷத்துல 6-7 பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னோட ராசியில வந்து 6-7 பேர்னா அப்பா, 2வது அண்ணன் மகன், அப்புறம் 3வது வந்து அண்ணனோட மாமனாரு, அப்புறம் எங்க அம்மா, அப்புறம் அண்ணனோட மாமியா. இந்த எல்லா இறப்புக்குமே காரணம் அந்த ஜின்னா இல்ல என்ன? இல்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்ததுனால அதே மாதிரி நம்மளுக்கு அந்த அடுக்கா வந்துச்சு. அது ஜின்னு சொன்னாக்கா வந்து அது சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது. வீட்டுல வந்து 2-3 பேர் இறந்துருக்காங்க. ஆனா அந்த சித்தப்பா அதெல்லாம் வந்து அதுக்கு பிறகு சித்தப்பா, தங்கச்சோட மாமனார் 7 பேரு. அது மலாய்க்காரவங்களை சொன்னாங்க ஒரு மச்சி. ஏன்னா இறந்தவர் வந்து எங்க அம்மாவோட ஃபாஸ்டர் பேரண்ட் பிரதர்ல கூட பிறந்தவர் இல்ல. அவர் வந்து இறந்து போய் மறுநாள் கூட அடக்கம் பண்ற சமயத்துல கூட அவர் அப்படியே தோண்டு இருந்தாரு. இறக்கவே இல்ல. அப்பதான் எனக்கு அது வந்து நல்லது இல்லையா? புரியல. இறந்த ஒன்னும் இறக்கலையா? அப்படின்னா இறந்த பிறகுமா விரைக்கல, ஏன்னா டிப்பாவுல. ஓஹோ, ஓகே ஓகே. விரைச்சு போயிருவாங்கல்ல. அப்ப அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி இறந்தாக்கா 4 பேர் இல்லைனாக்கா 7 பேர் சாவாங்கன்னு. அதே மாதிரி இறந்தாங்க 7 பேரு. ஆனா வீட்டுல அண்ணன் புள்ள எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணது. அப்புறம் எங்க அக்கா மக வந்து பாத்துருக்கான், அவன் டிவி பாத்துருந்தான். எதுக்கு வந்து ஜன்னல் அப்படியே போகுமா, என்னது போகும், ஆசிரியை பண்ணிக்கிட்டே இருக்குமா அந்த உருவம், கருப்பு உருவம். அவன் கண்ணு கம்பிட்டு இருக்கு, என் கண்ணு கம்பு, மத்தவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அந்த அண்ணன் அவளை வந்து இது பண்ணி அது அப்படியே கழுத்துக்கெல்லாம் நெரிச்ச மாதிரி ப்ளூ பிளாக் ஆயிடுச்சு இருக்கு அந்த பிள்ளை. 22 வயசு அந்த பொண்ணுக்கா. 22 வயசுல இறந்துடுச்சு. அப்புறம் அப்பா இறந்து 34 நாள்ல அண்ணன் மாமன் 4.5 வயசு. ஆனாமா எனக்கு இவங்க இறக்க போறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு தெரியுமா? எப்படி வந்து அப்பா இறந்துட்டு 30 செஞ்சாங்க. நான் வீட்டுக்கு போயிருந்தேன், நான் கல்யாணம் பண்ணி போயிட்டல. நான் நினைச்சிட்டே போறேன் 30 நாள் ஆச்சா யாரும் சாவுல நினைச்சிட்டு போறேன் வீட்டுக்கு. 31வது நாள் 32வது நாள் 2 நாள்ல வந்து என் தம்பி நிக்கிறான் கேட்டுல. அக்கான்னா என் மனசுல பத்தி சிவா செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவான்னு. அப்படியே சொன்னான், சிவா செத்துட்டான். எனக்கு தெரியாது சிவா வந்து சீக்காரம் தான். ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க தம்பி அப்படிதான் சொல்றாரு. எனக்கு அந்த இதுல தான் ரொம்ப பயப்படுவேன். ஏதோ நடக்கப்பட்டு எனக்கு தெரியும். எங்க அப்பா இறக்க போறது தெரியும், எங்க அம்மா இறக்க போறது எனக்கு தெரியும். எங்க அம்மா வந்து குளிப்பாட்டுறேன் நானு. நான் தான் எல்லா அக்காலும் குளிப்பாட்டி எங்க அம்மாவை நல்லா இது பண்ணுவாங்க. சோ நான் ஒண்டி தான் குளிப்பாட்டல, ஏன்னா எனக்கு பிள்ளைங்க பிறக்கல. சோ அம்மா வந்து வீட்டான வேலை செய்வாங்க அக்காவுங்களுக்கு எல்லாம். சோ அவங்க வந்து குளிப்பாட்ட சொன்னாங்க. உடம்புலாம் வலிக்குது, அப்பா இறந்து 5 மாசம். குளிப்பாட்டுறேன் நானு. இல்ல நீயே குளிப்பாட்டு, வேற யாரும் குளிப்பாட்டு வேணா. அக்கா மக கேக்குறேன், நான் ஒரு கொலை ஊத்துறேன் பாட்டி, நான் ஒரு கொலை வேணாம், என் பிள்ளைய குளிப்பாட்டோம். நான் அழுதுட்டே குளிப்பாட்டுறேன்மா, எல்லாரையும் குளிப்பாட்டுனம்மா, என்னைய மட்டும் குளிப்பாட்டலையம்மா அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரியே கனவு கண்டா இறந்துட்டாங்க கனவுல. அப்புறம் மறுநாள் இருந்தாங்க, வியாழக்கிழமை இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா? கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருந்தாங்க. கவலை வேற, அப்பா இறந்துட்டாரு. அவங்க வந்து ரொம்ப அதுக்கு 30 நாள் சென்று அண்ணன் மாவன் இறந்துட்டான். இப்ப அது எனக்கு தெரியுமா, ஏதாச்சும் அந்த இதுனாக்கா எனக்கு காட்டுது. அந்த காரிக்குறிங்க வந்து எனக்கு காட்டுதுமா. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அது எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மர்ம தேசம். என்ன நடந்துச்சு மிஸ் பிரியமுகி? அவங்க வந்துட்டு எங்க கூட இருந்த செகண்டரி ஸ்கூல்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
அவங்க வந்துட்டு ஆஃப்டர் ஃபார்ம் 5 வந்துட்டு எங்களால மீட் பண்ண முடியல. நான் காலேஜ் போயிட்டேன். ஸோ அவங்க எஸ்டிபிஎம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த எஸ்டிபிஎம்னால நிறைய ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் அப்புறம் அவங்களுக்கு என்ன சீக்கா இல்ல என்ன தெரியல, ஒரு நாள் வந்துட்டு இறந்துட்டாங்க. நான் வந்து கிளாஸ்ல இருந்தேன். எனக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு. நான் அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவான ஒரு கேர்ள் எப்படி இறப்பாங்க அந்த ஷாக்ல நான் இருக்கேன். ஒரு எத்தனையோ பேருக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி தான் ஓகே அவங்க கன்ஃபார்மா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் நான் மறுநாளே கிளம்பி போனேன். அவங்களோட சவத்துக்கிட்ட உட்காந்து அழுந்து ஓகே அது எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப அவங்களோட 16வது காரியத்துக்கு வந்துட்டு என்னால போக முடியல. அப்ப நான் அதே ஒரு யோசனையில இருந்தேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் அவங்க கூட இருக்கிற மாதிரி. நைட் ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு ஃபீல், ஏன்னா நான் அவங்க வீட்டுல இருந்திருக்கேன். அவங்க கூட அவங்க இருந்தா எப்படி இருக்கும், விளாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு. எனக்கு என்னமோ என்னோட கால் கிட்ட என்னமோ குதிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரசன் இருந்துச்சு. அதே நாள் அவங்களோட காரியம் எல்லாம் முடிஞ்சு அவங்க அப்பா சொல்றாரு, காரியத்துக்கு வந்து சாப்பாடுலாம் வச்சு அது ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆனா அந்த ஆத்மா வந்து வரலன்னு சொல்றாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சொன்னோடனே இப்ப அதனாலதான் அந்த பொண்ணு வந்து நம்ம அந்த என் ஃப்ரெண்ட்லாம் அவங்க வந்து என் கூட இருந்திருக்காங்களா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நிறைய இடத்துல வந்துட்டு அவங்கள பாக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. எனக்கு பாக்குற மாதிரினா ஒரு ஷேடோ மாதிரி, புகை மூட்டத்துல இருக்கிற மாதிரி. ஆனா அது அவங்கதான் அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு அந்த முகம் வந்துட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த எனக்கு ஒருவேளை அது என்னோட கற்பனையா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு இடத்த பாக்குறேன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்ப போயிட்டு இப்ப சாமி எல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாக்குற டைம்ல வந்துட்டு அவங்க சொன்னாங்க இந்த பொண்ணு வந்துட்டு உங்க கூட தான் இருக்கு, ஆனா எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க 3 மாசத்துல அவங்களோட இது அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் வந்துட்டு நாங்க என் கூட உள்ளவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், நான் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருந்தேன். அப்ப என் கூட உள்ளவங்க வந்து சொல்லுவாங்க இல்ல இதெல்லாம் வந்து உன் நம்பிக்கை அப்படின்னு. என்னால அது ஏத்துக்க முடியல. ஆனா அவங்களுக்கே ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னாச்சு? அந்த பொண்ணோட போன் வந்து இடையில தான் எங்க கையில கிடைச்சிச்சு. கிடைச்சப்ப அவங்களோட பாஸ்வேர்ட் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க தட்டுறோம், எங்களால திறக்க முடியல. அப்படின்னா போன் கடையில கொடுத்து திறக்கலாம் அப்படின்னு ஒரு டைம்ல இருந்தோம். அப்ப அதுக்கு முன்னாடி என் கூட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பண்ண திறக்க முடியல. ஒரு குரல் வந்துட்டு அந்த கேர்ள், என் கூட உள்ள கேர்ள் தான் அந்த போன் லாக் திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன? அவங்க பேரு ரேணு. ஓகே, ரேணு வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அன்லாக் பண்றதுக்கு. ஓகே, அப்புறம் அவங்க கிட்ட என்னமோ ஒன்னு குரல், ஒரு காத்துல இருந்து பேசுற மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்கிற மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அகைன் ட்ரை பண்ணவும் ஓகே அதே பாஸ்வேர்ட் தான் திறந்துச்சு. அப்பதான் வந்துட்டு அவங்களே நம்பி இருக்காங்க நான் சொன்னது உண்மை அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்துட்டு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல, அத பத்தி அவங்க இருக்கிற அறிகுறி எதுவும் இல்ல. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. சோ டாக்டர் என்னதான் சொன்னாங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்துட்டு என்ன தெரியலன்னு போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு மாசமா வந்து தலைவலி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? இது 2020ல நடந்துச்சு, 8ஆம் மாசம் 10ஆம் தேதி. ஓகே. ஸோ அவங்க ஃபோனை நீங்க பார்க்கும்போது ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா என்னதான் நடந்திருக்கும் அவங்களுக்குன்னு? அவங்க ஃபோன்ல எதுவும் கிடைக்கல. அவங்க இருக்கிற ரூம்லயே பார்த்தா எப்படி இருக்கும்னா ஒரு இருண்ட அரை மரம் தான் இருக்கும், டார்க் கிரீன் கலர். வெளிச்சம் எதுவும் உள்ளுக்கு போட முடியாது, கண்ணாடிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம்ல தான் இருந்திருக்காங்க அவங்க. ஓகே. ஸோ நீங்க என்னதான் நினைக்கிறீங்க, என்னதான் நடந்திருக்கும்? நாங்க நிறைய விஷயத்துல இருந்து யோசிச்சோம். ஒண்ணு வந்து படிப்பு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஏன்னா அவங்க அதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னால எஸ்டிபிஎம் செய்ய முடியல. அவங்க எப்பவுமே வந்து தனிமையில தான் இருப்பாங்க, ரொம்ப தனிமையில இருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம வந்து இறைவனுக்கு வேண்டிக்குவோமே.
சுவாரஸ்யமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மிஸ்டர் ராஜ், உங்களை பயன்படுத்திய அந்த சம்பவம் என்ன? ஓகே கீதா, ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு 25 years ago நடந்துச்சு கீதா. அது வந்து 1997 நடந்துச்சு. எப்படின்னா நம்மளோட ஹோம் டவுன் வந்து பாலு, ஜோஹூர்ல பாலுன்னு ஒரு டவுன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அங்கிட்டு வந்து நம்மளோட ஹோம் டவுன் அது. ஸோ என்னோட ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஸோ ஒரு வாட்டி என்ன அந்த 97 டிசம்பர் சம்திங் நடந்துச்சு. ஸோ நான் பாட்டி வீட்டுக்கு வந்து விடுமுறைக்கு வந்து எல்லாம் போயிட்டு அப்பா வந்து இறக்கிட்டு அப்பா கிளம்பிட்டாரு, அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. ஸோ நான் என்ன என்னோட அப்பாவோட தம்பி, அதாவது சித்தப்பா, அவர் வந்து என்ன செய்வாருன்னா எஸ்டேட்ல வந்து அந்த நீங்க பாத்துருக்கீங்க கிட்ட அந்த மேனேஜர் அந்த கிராணிலாம் தங்குறதுக்குன்னு ஒரு பங்களோ ஹவுஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா எஸ்டேட்ல. சோ அந்த மாதிரி இதுல இவரோட வேலை என்னன்னா அந்த வீட்டுல வந்து சம்திங் பாத்தீங்கன்னா அந்த ரிப்பேர் ஆயிரும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சோ இவர் வந்து அது வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வந்து செய்யற அந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் வச்சிருக்காரு அந்த மாதிரி. சோ இப்ப நான் என்ன செய்யணும், லீவுக்கு போகும்போது நானும் அவருக்கு வந்து உதவி செய்யறது, அந்த எடுபடி வேலை செய்வாங்களா சின்ன பிள்ளைங்க, சோ அந்த மாதிரி வேலை வந்து நான் அந்த டைம்ல செஞ்சு இருந்தேன். அப்படிதான். சோ அப்ப என்ன நடந்துச்சுன்னா ஒரு வீட்டுக்கு வந்து அந்த எஸ்டேட்ல அவருக்கு வந்து அந்த ஒரு இது கொடுத்திருந்தாங்க, வேலை ஜாப் வந்து இருந்துச்சு. அப்படி ஒரு செர்டன் வேலை சொல்லிட்டு இந்த வீட்டுல வந்து நீங்க செய்யணும்னா அப்ப அதோட டைம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் செய்யற வேலை மாதிரி இருந்துச்சு அப்படி. சோ எங்களுக்கு வந்து என்னன்னா டெய்லி வந்து அந்த வீட்லயே வந்து தங்கிக்கலாம்னு அப்படி சொல்லிட்டாங்க. அது மாதிரி நீங்க வேலை செய்யறப்ப அந்த மாதிரி அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்தாலே வெளியில இருந்து பார்த்தாலே கொஞ்சம் ஹாண்டடான வீடு மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் ரொம்ப பாவடைஞ்சிட்டு. அது எப்படின்னா அந்த வீடுங்கெல்லாம் இப்ப நிறைய அந்த வருஷலாம் இருக்கும். இந்த வீடு வந்து கொஞ்சம் கடைசி ரோல இருக்கும் வச்சுக்கோங்களேன், கடைசியா இருக்கும். பின்னாடி எல்லாம் வந்து அந்த ஆயில் ஃபார்ம் காடு அந்த மாதிரி இருக்கும். அப்படி நைட் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப பயங்கரமா இருக்கும். வெளியே வரதுக்கே நம்மளுக்கு வந்து அவ்வளவு பயமா இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு இருட்டா இருக்கு, ஈவன் வீட்டு லைட் இருந்தா கூட. அந்த மாதிரி அப்ப நம்ம டெய்லி அந்த வீட்டுல வேலை செஞ்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையில பிஸியா இருப்பாங்க. நான் வந்து அப்படி சும்மா வீட்டு அப்படி நடந்துகிட்டு பாத்துட்டு இவங்க சொல்ற ஜாமான் அடிச்சிருக்கிறப்ப யாரோ ஒரு மல்லிகை லேடி வந்து அந்த வீட்டு பின்னாடி, அதாவது கிச்சன்ல அப்படியே சும்மா அப்படி நடந்து கிராஸ் பண்ற மாதிரி இருந்தா. பட் இப்ப நம்ம திரும்பி பார்த்தோமா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா நம்மளுக்கு அந்த ராச பண்ண இருக்கும்ல, ஒரு மல்லிகை லேடி தூடுவங்க போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு முதல் நாள்ல இருந்துச்சு, செகண்ட் டே இருந்துச்சு. அப்படி இந்த மாதிரி எனக்கு அந்த ராசம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி அப்ப நான் கேட்டேன், சித்தப்பாட்ட கேட்டேன், யாராச்சும் ஆள் இருக்காங்களா பின்னாடி, எதுவும் இருக்காங்களா அது சுத்தம் பண்றவங்க? அவர் சொன்ன இல்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேற யாரும் இல்ல அப்படின்னு. நான் கேட்க அவங்க வந்து இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படி சொல்லி இருந்தாங்க கீதா. சோ அப்ப நானும் ஒண்ணு நம்மளுக்கு இது தெரியாது சொல்லிட்டு அப்படி நம்மளும் விளையாடிக்கிட்ட வேலை செஞ்சுட்டு உதவி செஞ்சுக்கிட்டு அப்படியே இருப்போச்சு கீதா. அப்படி உங்களுக்கு என்ன வயசு சார் அப்ப? அப்ப வந்து எனக்கு 10 வயசு கீதா அப்ப. சோ அந்த மாதிரி எல்லாம் நடந்து இருக்கும்போது அப்ப அந்த கடைசி நாளைக்கு அந்த வேலை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து சனிக்கிழமை நைட் வச்சுக்கோங்களேன். சோ அப்ப என்ன பண்ணாங்க, ஜாமான் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சொல்லிட்டு மண்டே காலையில வந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க எல்லாமே. சோ அப்பாவோட பிரதர் அந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சோ எல்லாம் வேலை கம்ப்ளீட் சொல்லிட்டு சோ எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணிட்டோன்னே விட்டுட்டாங்க கீதா. அப்படி அப்ப நான் என்ன பண்ணி இவங்க கூட அப்படியே இது பண்ணி உட்காந்துட்டு, ஏன்னா என்ன வந்து அவங்க கிட்ட அவங்க சைக்கிள் நீ கொஞ்சம் அங்க உட்காந்துக்க அப்படி சொல்லி தள்ளி இது பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி நானும் அப்படியே அவங்க வீட்டுல உட்காந்துட்டு சும்மா பேசிட்டு எல்லாம் இது பண்ணேன். நைட் எல்லாம் தூங்கிட்டாங்க கீதா. என்ன பண்ண, பாத்ரூம் போறதுக்கு வந்து அப்படியே நான் பின்னாடி போனதுக்கு கொஞ்சம் அப்படியே நடக்கணும். அந்த வீட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி பின்னாடி தான் பாத்ரூம் இருக்கும் அந்த மாதிரி. ஆனா வீட்டு உள்ளுக்கே இருக்கும். அப்படி வீட்டு உள்ள இது பண்ணப்ப போனா அங்கதான் கீதா அந்த நடந்துச்சு. எனக்கு அந்த இது மறக்க இப்ப வரைக்கும் ஒரு மாதிரி ஐயோ சொல்றதுக்கே இதா இருக்கு. போங்க பாட்டுக்கு பிறகு என்னதான் அங்க இருந்துச்சுன்னு சொல்லுங்க சார், கொஞ்ச நேரங்க. இந்த மாதிரி புரியாத புதிர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்காங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார்? அங்கதான் கீதா ஐயோ பெரிய ஒரு இதே நடந்துச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன், சோ அந்த வாஷ்ரூம் போயிட்டு இது படி இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு வெள்ளை ஒரு உருவம் தெரிஞ்சு கீதா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதாவது அந்த டாய்லெட்ல அந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, எஸ்டேட்ல அந்த பழைய டிசைன் உள்ள ஒரு மாதிரி ஜன்னல் இருக்கும்ல,
அங்கிட்டு வந்து ஒரு வெள்ளை உருவம் இது பண்ணி கெல்லுவார்னு சத்தமா கத்தனா எப்படி இருக்கும், அதுல இருந்து வெளியாகும் போது அப்படியே ஐயோ கீதா அந்த டைம்ல, அதுவும் எனக்கு 10 வயசு, கத்தன கத்துல அலறிட்டு அந்த ஊடகங்களை தெரியுங்களா, அந்த சத்தத்தை கூட என்னால சொல்ல முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு கீதா. அலறிட்டு ஓடி அங்க இருந்து இது பண்ணி அதுவும் அடிச்சு தள்ளி கையெல்லாம் அடி பட்டுச்சு, எனக்கு அது ஒண்ணுமே தெரியல. அப்படியே நேரம் ஓடி ஓன்ல போயிட்டு கத்துறாங்க முன்னுக்கு. எல்லாம் யாருமே எந்திரிக்கல கீதா, எல்லாம் அந்த ட்ரிங்க்ஸ் இதுல போட்டது அப்படியே எல்லாமே மயக்கத்துல இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே கத்தி கொஞ்சம் நேரம் பயத்துல நான் ஐயோ அந்த நேரத்துல என்ன தேவாரம் படிக்கல, என்ன கடவுள் பேரை சொன்னல, அவ்வளவு அந்த மாதிரி அது அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம்ல. அப்படியே கத்தி எழுப்புறேன், யாருமே ஏந்திரிக்கல. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண நேரம் அந்த வீட்டுல என்ன சொல்லுவாங்க, ஒரு சோஃபா மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பலகை சோஃபா மாதிரி இருக்கும், அது கீழே வந்து இடம் இருக்கும் கொஞ்சம், அப்படியே அது கீழே பூந்துக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணி பயந்து ஒரு தேவ சாமி பேரை சொல்லி இதை பண்ணி அதை பண்ணி என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு இது பண்ணி கூப்பிடுறேன், சித்தப்பா ஏந்திரிங்கன்னா ஏந்திரிக்கல, யாருமே இல்ல. அப்படி எல்லாம் எஞ்சி காலையில தான் கிட்ட நடக்குது. அப்படி சொல்றேன் அந்த மாதிரி எல்லாத்திட்டையும், யாருக்குமே தெரியல என்ன உண்மையை சொல்றேன் இல்ல விளையாட்டுக்கு சொல்றேன் அந்த மாதிரி என்கிட்ட திரும்ப கேட்டாங்க. அப்படி நான் சொன்னேன் இல்ல இந்த மாதிரி நடந்துச்சு சொன்னா யாருமே நம்மள கடைசி வரைக்கும் நம்பல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு சொல்லிட்டு. பெரிய இன்னொரு கதை என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீட்டுல அந்த சித்தப்பா கூட்டாளியும் ஒருத்தர் வந்து நம்ம கூட அங்க தங்கி வேலை செஞ்சிருந்தாரு. இந்த மாதிரி அவருக்கு வந்து முராசோ பண்ணிருச்சு. எப்படி நான் வந்து கட்டிட்டு இது பண்ணிருந்தேன்ல, எப்படி தெரியல இவர் இந்த கூட உள்ளவருக்கு வந்து முராசோ பண்ணிருச்சு. இதோட ஸ்டோரி எப்படி நடந்துச்சுன்னா, இவர் என்ன பண்ணாரு, காலையில எல்லாமே ஜாமான் எடுத்து இது பண்ணிருந்தோம்ல, எல்லாம் கிளம்பிட்டு குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு பண்ணிருக்கப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, கண்ணாடி கிட்ட போயிட்டு அந்த மிளாய்க்காரவங்க தூடவங்களை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்க கிட்ட, ஒரு மாதிரி கையை அழகா வச்சு இது பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி செய்ய ஆரம்பிச்சாரு கிட்ட. அப்படி ஒரு மாதிரி பாக்குறவங்களுக்கு வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அப்படி நான் வந்து பாத்துட்டு என்ன பண்றேன் ஒரு மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படின்னு. அந்த டைம்ல பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அப்படி மாய்கரிச்சு தூடம் அட்ஜஸ்ட் பண்ற ஒரு மாதிரி முகலாம் இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நின்றுட்டு அமைதியா இருந்தாரு, ஒண்ணுமே பேசல. அப்படி அப்ப சித்தப்பா என்ன பண்ணிருக்காரு, போயிட்டு பாத்துட்டு அவரும் பாத்துருக்காரு, பாத்துட்டு இது பண்ணி என்ன அது மாதிரி கேட்டோன்னே, அதாவது அவருக்கு வந்து மலாய் பேச தெரியாது தெரியுங்களா, அந்த எஸ்டேட்லயே இருப்பாங்களா, அந்த தமிழையும் ரொம்ப கலந்து பேசிட்டு திடீர்னு வந்து மலாயில என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்படி அவருக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. அப்படி என்னமோ எனக்கு பார்த்தோன்னே எனக்கும் ஜேம் ஆயிடுச்சு. அப்படி அப்ப சொன்னோன்னே அப்பதான் வந்து எல்லாமே நம்ப ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னது என்னது அப்படி சொல்லிட்டு அப்ப என்ன வந்து கூப்பிட்டு இது பண்ணாங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஏன் அது பண்ணி சொன்னோன்னே, நைட்டு நடந்தது சொன்னோன்னே அப்ப இவங்களுக்கு நம்ம டவுட் ஆயிடுச்சு. அப்படி இவரு இந்த மாதிரி நடந்துக்கிறது எல்லாமே வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் கொஞ்சம் நிறைய ஸ்டோரி நடந்துச்சு வச்சுக்கோங்க அதுக்கு. அப்படி அதோட என்ன பண்ணாங்க, இவர் வந்து போமோ கிட்ட வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க கிட்ட, எல்லாம் கூட்டிட்டு போய் இது பண்ணோன்னே அப்ப என்ன நடந்துச்சு, அந்த வீட்டுலதான் இவருக்கு வந்து அந்த கென்ன பண்ணிருக்கு ரசூ பண்ணிருக்கு அப்படி சொல்லிட்டு போமோட் வந்து இது பண்ணிட்டு அவரை குணப்படுத்திட்டாங்க. அப்ப அந்த போமோ சொன்னது என்னன்னா, இவர் வந்து அந்த வீட்டுல வந்து பாத்ரூம் பாய்ச்சிருக்காரு போல இருக்கு, அந்த யூரின் இது போகும்போது வந்து அந்த வீட்டுல அந்த இருக்க அந்த ஆன்மாக்கு வந்து இவர் மேல வந்து கடுப்பாயிருச்சு. அப்படி என்னன்னா இவர் என்னமோ தப்பு பண்ணிட்டாரு போல, என்னமோ சொல்றாரு கீதா அந்த மாதிரி இவர் என்னமோ செஞ்சுட்டாரு. அப்ப அந்த ஆன்மாக்கு வந்து கடுப்பாயிருச்சு, இந்த மாதிரி அதோட வீட்டுல வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு, அதனாலதான் இவர் வந்து முராசோ பண்ணிருக்கு அப்படி சொல்லிட்டு. அப்ப அந்த இறந்த ஆன்மா பத்தி இது பண்ணி நம்ம கேட்கணும் அந்த மாதிரி உண்மையில இந்த வீட்டுல என்ன பிரச்சனை அந்த மாதிரி அந்த எஸ்டேட்ல கேட்டப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த எஸ்டேட்ல வந்து ஏற்கனவே ஒரு மலாய்கரிச்சு வந்து ஒரு நான் நினைக்கிறேன் அந்த 90-91 அந்த மாதிரி டைம்ல கீதா அப்படிதான் சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மலாய்க்கார லேடி வந்து வேலை செஞ்சிருக்காங்க, அந்த கிராணியா வந்து வேலை செஞ்சிருக்காங்களா, அந்த வீட்டுல தான் தங்கி இருந்திருக்காங்களாம். என்ன நடந்துச்சு, இவங்க வந்து அந்த எஸ்டேட்ல வந்து அந்த காசுல வந்து கொஞ்சம் விளையாடிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லிட்டோமே, இவங்க வந்து அந்த வீட்லயே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா. ஆனா எப்படி சூசைட் பண்ணாங்கன்னா தெரியல, அந்த மாதிரி மருந்து குடிச்சாங்களா இல்ல என்ன மாதிரி தெரியல. அவங்களோட பிரேதம் வந்து அந்த வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு போனாங்க. சோ அதுல இருந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அந்த வீடு வந்து யாருமே தங்க வைக்கல. சோ அந்த வீடு வந்து பூட்டியே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி தான் வந்து எஸ்டேட்ல இருந்து கதை வந்துச்சு. ஆனா எப்படி இறந்தாங்க அந்த மாதிரி தெரியல. ஆனா பட் பிரேதம் வந்து வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு போனாங்க, போலீஸ்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்க. சோ அப்படி சொன்னாங்க கீதா அந்த மாதிரி. சோ அதுதான் வந்து அந்த வீட்டுல வந்து யாருமே வந்து வரக்கூடாது, ஏன் வீடு இது அப்படி சொல்லிட்டு அப்ப அவருக்கு வந்து என்ன பண்ணிட்டு அப்ப அந்த போமோ மூலியமா இது பண்ணா அப்ப அவருக்கும் ஓகே ஆயிடுச்சு அதுக்கு கீதா அந்த மாதிரி. ஏதோ ஒரு உருவத்தை பாத்தீங்களா, ஒரு மலாய் பெண்மணி, அவங்க பாக்க இப்படிதான் இருந்தாங்க, ரொம்ப கோவமா இருந்தாங்களா, உங்களை பார்த்தாங்களா, ஐ கான்டாக்ட்? அதாவது வெள்ளையா ஒரு உருவம் தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரியுது வெள்ளை தெரியுது, தூடவங்க போட்டிருக்காங்க அந்த மாதிரி தெரியுது. ஆனா நீங்க பாத்தீங்க மலாய்க்காரங்க தெரியும், எனக்கு அந்த சத்தம் கிள்ளுவாருன்னு சொல்றேன்ல அந்த மாதிரி தான் கேட்டுச்சு. அப்படி கத்திட்டு அலறடிச்சுட்டு அந்த சின்ன பிள்ளைங்க வந்து அந்த அலறிட்டு கத்தனா எப்படி கத்துவாங்க அந்த மாதிரி, அந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு நான் ஹாலுக்கு ஓடிட்டேன். அப்படி இது பண்ணி அந்த மாதிரி அது காலையில சொல்லும் போது யாரும் நம்பல. அப்படி அப்ப அதுக்கப்புறமே இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே தான் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்த்து சார், இன்னைக்கு ராத்திரி வந்து எட்டி பார்க்க போறாங்க அவங்க. என்கிட்ட நீங்க வேற பயமுறுத்துறீங்க, அவங்கள பத்தி மறக்கவே முடியாது கீதா இந்த ஸ்டோரிய. அதாவது ஃபேமிலி கேதரிங் எல்லாம் எதுவா இருந்தாலும் எல்லாமே கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே சொல்லி 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 இப்ப வரைக்கும் மனசுல அந்த ஆணி மாதிரி 15 ரூபா சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் கீதா.
ஆமா நீ என்ன பத்த என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு சொல்லுன்னு எல்லாம் சொல்லி எல்லாத்திலையும் கதைக்கதே சொல்லி இருந்தேன் கீதா அந்த டைம்ல. மறக்கவே முடியாது கீதா அந்த டைம்ல. அதான் மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.